அப்போ எவ்வளோ சொன்னாலும் அந்த வேலைக்கு நீ போக போகிறதா இல்லை. இதெல்லாம் ஒரு ஊராடா, அங்கே வந்து பாரு. உன் பொண்டாட்டி வழிக்க விழுந்துட்டா, தெரியாமல் விழுந்துட்டா. ஒரு எமர்ஜென்சின்னு வச்சுக்கோ, 10 நிமிஷத்தில் அவங்க பக்கத்தில் போய் நம்ம உட்காரணும். அதை விட்டு நான் அங்கே போய் வேலை பார்த்துட்டு இங்கே ஒரு எமர்ஜென்சினா அப்புறம் நான் சம்பாரிச்சதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடுமே. டே, இதெல்லாம் ஒரு ரீசனாடா? இது யார் லைஃப்பில் வேணாலும் வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். அதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுன்றதை பற்றி நான் பேசுகிறேன். மச்சி, எப்படி இருந்தாலும் வெளிநாட்டுக்காரனுக்கு முதுகு சொரிஞ்சு விடணும்னு ஆயிடுச்சு. அந்த கர்மத்தை நான் எங்கிறதே பண்ணிட்டு போகிறேன். டே, இப்போ இருக்கிற சேலரி விட வந்து 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆகும் புரியுதா? எப்படி தான் இதெல்லாம் வேண்டான்னு சொல்கிறியோ? நீங்கள் சம்பாரிச்சதை வச்சு எப்படி வாழணும்னு யோசிக்கிறீங்க, நான் வாழ்கிறதுக்காக சம்பாதிக்கணும்னு யோசிக்கிறேன். டே, இந்த டைலாக்லாம் ஒரு நிமிஷம்டா. அம்மா, ஆஃபீஸ் லேட் ஆயிடுச்சு, சாப்பாடு எடுத்து வை. இருமச்சி, சாப்பிட்டு பொறுமையாக பேசலாம். நான் குளிச்சுட்டு வந்துடுறேண்ணே. ஐஷோ, நான் ரெடி. டிஃபன் டேபிள் மேலேயே வச்சிருக்கேன், போட்டு சாப்பிடுங்க. லஞ்ச் இன்னும் ஃபியூ மினிட்ஸ்ல ரெடி ஆயிடும். தியா குட்டி சாப்பிட்டாச்சா? மேடம் மெயின்ஷோர்னே சாப்பிட்டாச்சு. சித்து, இன்னைக்கு நைட் ஏன் நம்ம டின்னருக்கு வெளியே போக கூடாது? யாஷோ, போலாமே. நானே சொல்லலாம் தான் இருந்தேன். I'll try to come early. நீ எப்போ வருவ? மேக்ஸிமம் 8 ஆயிடும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு சின்ன கிளைண்ட் மீட்டிங் வேற இருக்கு. ஸோ அடையார் வரைக்கும் போகணும். எந்த கிளைண்ட்டோ? அந்த மேக்ஸ்வெல் ப்ராஜெக்ட் தான். அது ஒன்றும் முடியலையா? ஹலோ பாட்டி. கரெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கு. எப்படி இருக்குடா கண்ணு? இன்னைக்கு ஸ்கூலுக்கு போலியா? போலியா? லீவு. உன்னால என்ன இன்னைக்கு வந்து அப்படியா? ம். சரி யா, சரி. try பாட்டியும் பண்றேன். தாத்தாவும் உன்னை பார்க்க தாண்டா ஊருக்கு இதுக்கு நீயே வரும். வந்துடுல. சரியா? ஓகேவா? சரி, அப்பா கிட்ட ஃபோன் கொடுமா. யார்மா ஃபோனில்? பாட்டி. ஹலோ, சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம்ப்பா. உன் வேலை எப்படி போகுதுப்பா? அங்கெல்லாம் எப்படி இருக்கீங்க? இங்கெல்லாம் நல்லா இருக்காங்கம்மா. நீங்கள் எப்போ ஊருக்கு வரீங்க? அது சொல்லதான்ப்பா கால் பண்ணேன். இன்னைக்கு நைட்டே நானும் அப்பாவும் ஊருக்கு வரோம்ப்பா. இன்னைக்கு நைட்டே வரீங்களா? ஆமாப்பா, ஏன் என்னாச்சு? தம்பி, இல்லைம்மா, ஆஃபீஸ் விஷயமா பெங்களூர் போகிறேன் 1 வீக்கு. அதான் யோசிக்கிறேன். அதுக்கு என்னப்பா, நீ ஊருக்கு போயிட்டு வா. அப்பா பாப்பாவை பார்க்க ஆசைப்படுறாரா? இல்லைம்மா, தியாவுக்கு கூட எக்ஸாம்ஸ் நடக்குது. நீங்கள் வந்தால் சுத்தமாக படிக்க மாட்டா. சரிப்பா, நீ உடம்ப பார்த்துக்கோ. சரிம்மா. ஹாய் சித்து. குட் ஆஃப்டர்நூன் ராகவ். என்ன வரும்போது காஃபி? ஏன் லேட்டு? பையனோட காலேஜ் அட்மிஷன் சித்து. இன்றைக்கி தான் ப்ரொசீஜர்லாம் முடிஞ்சுது. காலேஜ்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வரேன். சூப்பருங்க. எந்த காலேஜு? சித்து, போர். செம்ம போங்க. பையனுக்கு பிரைட் ஃபியூச்சர். சூப்பர். என்ன சூப்பர் சித்து? என்ன சூப்பர் இருக்குது இதில்? 50 லட்சம் மெடிக்கல் கட்டிட்டு வந்திருக்க சித்து. என் லோனு சேவிங்ஸ் மொத்தத்தையும் கொடுத்துட்டு வந்தாச்சு. என்ன சூப்பர் இருக்கு? அதான் பையன் ஆசைப்படுறான்ல, அப்புறம் என்ன, போட்ட காசு எடுத்துருவான். படிப்பு, சாப்பாடு ரெண்டுத்துல காசு பார்க்கக்கூடாது சார். அப்புறம் ஏதாவது ஹெல்ப் இருந்தால் சொல்லுங்கள், பண்ணிடலாம். தேங்க்ஸ் சித்து. தேங்க்ஸ் ஃபார் கைண்ட் வேர்ட்ஸ். தேங்க்யூ. சிது,
பாய் சித்து. சரி see you ராகவ், பார்ப்போம். பாய். சித்து, ஒரு சின்ன ஹெல்ப்பு. சொல்லுங்க ராகவ். இல்லை, காலேஜில் டொனேஷன் ஃபீஸ்னு அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் கட்டியாச்சு. திடீர்னு 1 lakh டியூஷன் ஃபீஸ் கட்ட சொல்கிறாங்க. கார்டில் ஏற்கனவே எல்லாத்தையும் விட்ரா பண்ணியாச்சு, லிமிட்டும் இல்லை. ஒரு 50,000 தர முடியுமா? அர்ஜென்ட் வேறு. 2 weeksல சேலரி வந்து கொடுத்துட்றேன் சித்து. சாரி ராகவ், தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த மந்த்து எனக்கே கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் வேணா காலேஜில் பேசி பார்க்கலாமே, சேலரி வந்ததும் ஒரு 2 weeksல பே பண்ணிடுறேன் அப்படின்ட்டு. ஓகே, பரவாயில்ல. பாய், தேங்க்ஸ். விடுங்கடா ப்ளீஸ். ए साले क्या देख रहे हैं? उसकी वो बंद कर. अरे वो उठा की दे. अरे जल्दी उठा की दे ना. अरे अरे क्या होगा बोल. अरे क्या रे होगा. நிறுத்துங்க சார். இதுக்காக தான் உங்க கூட கதை எழுதவே நான் யோசிக்கிறேன். வாட் ஹேப்பன்? இப்போ என்னாச்சு? என்ன ஆச்சா? ஏன் சார், இந்த கதையில அந்த பையனோட கேரக்டரை சொந்த ஊர்லயே வேலை செய்ய ஆசைப்பட்டு குடும்பத்தை பாத்துக்கிற மாதிரி தானே சார் நான் கிரியேட் பண்ணேன். ஆனா நீங்க? நான் அவனை ஃபேமிலி மேன தானே காமிச்சிருக்கேன். வாட்ஸ் ராங் ஹியர்?
வாட் ஃபேமிலி ஆர் வி டாக்கிங் அபவுட் ஹியர்? அவன் அப்பா அம்மாவை கூட அவாய்ட் பண்றான். அதுக்கப்புறம் இதுல என்ன சார் ஃபேமிலி இருக்கு? என்ன பேசுற? ஆர் யூ இன் தி ரியல் வேர்ல்ட்? இன்னைக்கு ஃபேமிலினா என்ன? அவன் வைஃப், அவன் பையன், அவ்வளவுதான். பேரண்ட்ஸே எக்ஸ்டெண்டட் கெஸ்ட் தான். Why? Even in the so-called reality, I wanted to show him as a man with some heart. இன்னொருத்தருக்கு உதவுற மனசு இருக்கிற மாதிரி காட்டணும் தான் நான் நினைச்சேன். ஆனா நீங்க கேவலம் ஒரு செல்போனை கொண்டு வந்து you manipulated the whole scene. கேவலமாவா? அந்த கேவலமான போன் விலை தெரியுமா? 70,000 bloody iPhone free. See, நாளைக்கு iPhone 7 ஒன்னு ரிலீஸ் ஆகும். இது தெரிஞ்சே அவன் புக் பண்ணுவான். You know why? He would have been using iPhone 5. His personality is an extension of the brand that he carries. That's what he will give importance for. ஒரு பையனோட படிப்பை விடவா? Of course. அவன் பையனா? 50,000 is not a small amount. அவன் தனக்கு யோசிப்பானா இல்ல வேற ஆளுக்கு யோசிப்பானா? தீப்தி, நான் என்ன கேக்குறேன்? 50,000 கேட்க தெரிஞ்சவனுக்கு MBBSக்கு ஏன் 50 lakhs கேக்குறாங்கன்னு யோசிச்சானா? இல்ல did he think whom should he be asking this to? அப்ப ஏன் என்ன தப்பு சொல்ற? ஏன் திங்கிங்ல அவன் பண்றது தப்பே இல்ல. சரி சார், நீங்க சொன்ன ரெண்டுத்துலயும் பணம் தான் இருந்துச்சு. ஆனா கடைசியில அவன் கண் முன்னாடி ஒரு பொண்ணுக்கு அநியாயம் நடக்குது, அதை தட்டி கேட்காம கோழை மாதிரி பயந்து ஓடுறான். அவன் கோழைதான். What do you expect? Anybody who has lost to lose in life will be a coward. His monthly income is 2 lakhs. அவன் வாங்க போற வீடு 1 crore, கார் 25 lakhs. இதுக்கு லோனே 20 வருஷம் கட்டணும். வருஷத்துல ஒரு ஃபாரின் வெக்கேஷன் வித் ஃபேமிலி. இதுக்கு அப்புறம் வீட்டு செலவு, ஷாப்பிங், ஸ்கூல் ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ், டொனேஷன் எக்ஸெட்ரா. இதோட முடியறதா? அவன் பசங்க கல்யாணம், நகை, டவுரி, சொத்து. கடைசியில அவன் சாதிச்சிட்டேன்னு நினைச்சு அவனே ஏமாத்திட்டு சாகணும். இதுதான் அவன் வாழ்க்கை. இது விட்டு அவன் அந்த பொண்ணை காப்பாத்த போய் அவனுக்கு எதனா ஆச்சுன்னா what will happen to all the கனவு? சரி சார், நீங்க சொல்றதுல ஒரு லாஜிக் இருக்கு. அதனால தானே நான் ஒரு அயர்ன் ராட கொடுத்து அனுப்பிச்சேன் அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு. ஆனா நீங்க you wanted to show him as a self-preserving coward. அந்த பொண்ணை அங்கேயே விட்டுட்டு அவன் ஓடிட்டான். அயன் ராடா? அயன் ராட்ல ஒரு வெப்பனா? அவன் கையில மெஷின் கன்னே கொடுத்திருந்தா கூட அவன் அந்த பொண்ணை காப்பாத்திருக்க மாட்டான். ஆமா, நான் கேள்வி இப்படியே கேட்கலாமே, அந்த பொண்ணு நைட்ல ஏன் தனியா வெளியில வந்தா? Who knows? அவ என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாலோ. சரி, அப்ப நீங்க சொல்றதுதான் கரெக்ட்ல? கண்டிப்பா. For commercial success, yes. If you want people to read our story, it has to reflect reality. இப்போ ஜனங்க அப்படிதான். அவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம கதை எழுதணும். இஷ்டம் இருந்தா என்னோட கதை எழுதலாம், இல்ல டாடி வாடா, என்னாச்சு? என்னாச்சு? தூங்கலே ஒன்றும் நீ? ஆ, சாப்பிட்டே இல்லைடா குட்டி? ஏன்? ஐஷு, ஐஷு, அம்மா இல்ல. ஹலோ, இப்போ என்ன சொல்ல வர? அப்ப அங்க இருந்த பொண்ணு அவனோட வைஃபா? அதுவும் சித்துவே முடிவு பண்ணட்டும்.